Hi friends, welcome back to my channel. Class number 34 la நம்ம தெரிஞ்சுக்க போற stitch chevron stitch. இந்த stitch border lines க்கும் ஏதாவது ஒரு patternோட fillings க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. First 6 strands thread-ஐயும் அப்படியே needle எடுத்துக்கலாம். அதோட ending-ல knot போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு parallel lines வரைஞ்சிட்டு இப்போ first line-ல needle கீழ இருந்து மேல் பக்கமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நீடில் லெஃப்டில் இருந்து ரைட் சைடில் இந்த மாதிரி சின்னதாக கிளாத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நீடில் பிடிச்சி இழுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், நமக்கு ஒரு லூப்புக்கு நடுவில் த்ரெட் இருக்க மாதிரி கிடைக்கும். இப்போது இதை க்ராஸாக வச்சு பாருங்கள். செகண்ட் லைனில் எந்த இடத்துல அந்த க்ராஸ் லைன் தெரியுதோ அந்த இடத்துல நீடில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு பாஸ் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். இப்போ திருப்பியும் மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் அந்த க்ராஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீடில் வெளியில் வரணும். அந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்துட்டு மேல் பக்கமாக இருக்கணும். இழுத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி லூப்புக்கு நடுவில் இருக்க லைன்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் லைனில் எந்த இடத்துல அந்த க்ராஸ் லைன் தெரியுதோ அந்த இடத்துல பின் பண்ணி ரைட் டு லெஃப்ட்டு நீடில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் நம்ம எடுத்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்கு பின் பக்கமாக நீடில் பாஸ் பண்ணி அந்த கிராஸ் லைன் பக்கம் வர மாதிரி எடுத்துக்கணும். அந்த நீடிலுக்கு கீழே த்ரெட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு லைன் கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் செகண்ட் லைன். இப்போ த்ரெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராஸாக எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அடுத்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பின்னாடி இருந்து போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாலிருந்து அந்த கிராஸ் லைன் எந்த இடத்துல வந்திருக்கோ அந்த இடத்துல நீடில் பாஸ் பண்ணி வெளியில் எடுத்துடணும். இதே மாதிரி ஜிக்ஸாக்காக ஃபஸ்ட் லைன்லேயும் செகண்ட் லைன்லேயும் மாறி மாறி போட்டுகிட்டே வரணும். இதுதான் ஷெவ்ரான் ஸ்டிச். இந்த ஒர்க்கிங் த்ரெட் வந்துட்டு கீழே இருக்க லைனில் ஸ்டிச் பண்ணும்போது நீடிலுக்கு கீழே த்ரெட் இருக்கணும். மேலே இருக்க லைனில் ஸ்டிச் பண்ணும்போது நீடிலுக்கு மேல் பக்கமாக இந்த ஒர்க்கிங் த்ரெட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா குர்த்திலையும் ப்ளவுஸ்லையும் நெக் லைனில் ஒரு சிம்பிளான டிசைன் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம். நீட்டாக ஒரு சிம்பிள் லுக் கொடுக்கும். இல்லை ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்குள்ளே இதே ஸ்டிச்சை சின்ன சின்னதாக போட்டு ஃபில் பண்ணோம்னாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை வந்து நீடிலுக்கு மேலே போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகிடும். த்ரெட் வந்து லூப்புக்கு வெளிப்பக்கமாக இருக்கும். இப்படி ஆகும்போது நீடில் அந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளிப்பக்கமாக எடுத்துட்டு அப்புறம் அடுத்த ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போதே நீடிலுக்கு மேலே த்ரெட்டை போட்டுட்டு எடுத்துட்டோன்னா நம்ம இந்த ஸ்டெப் பண்ணாமலேயே டைரெக்டாக அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோடய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் நான் கிளாஸ் 1லேருந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டிச்சஸுமே அதில் இருக்குது. நீங்கள் அதில் 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச்சோட எண்டிங் வந்துட்டோம். இந்த மாதிரி நீடில் கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இதோட இன்னொரு வேரியேஷனான மிரர்டு செவ்ரான் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் ஒரு லைன் ஷெவ்ரான் போட்டுக்கணும். நம்ம 1/2 இன்ச்சில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதே டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கணும். நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சோட வி கார்னருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஒவ்வொரு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம முதல் லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் நீடில் கீழேருந்து மேலே எடுத்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது இந்த வி கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த க்ராஸ் ஸ்டிச் வரும். அதே இடத்துல நம்ம எப்பவும் போல் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்த க்ராஸ் லைன் வந்து நம்ம வந்து ஆப்போசிட்டில் பாயிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல க்ராஸ் லைன் வரணும்.
இந்த இடத்துல ஒரு செவ்ரான் ஸ்டிச் போட்டுக்கலாம். தேர்ட் ஸ்டிச் வந்துட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டிச்சை ஒட்டி இந்த மாதிரி நீடில் பின் பண்ணி அடுத்த ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரே கலர்லேயும் போடலாம், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நமக்கு டைமண்ட் ஷேப் இருக்க மாதிரி கிடைக்கும். மேல் பக்கம் வரும்போது ஏற்கனவே போட்ட இடத்த ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க லைனில் போடும்போது நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே மாதிரி மாறி மாறி போட்டுகிட்டே வரணும். இதுதான் மிரர் செவ்ரான். இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது மாதிரி கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டார்க் க்ரீனுக்கு ஆப்போசிட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழ்ப்பக்கமாக நீடில் எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா புது வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்.